Hi friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது காரமணி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ரொம்பவே அதிகமான சத்துடைய இந்த தட்டைப்பயிறு கறி குழம்பு சுவையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த புரட்டாசி சமயத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்க இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதாவது தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு செய்யணும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கரில் 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் ஒரு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2-3 டைம் வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 கப் எடுத்ததுனால 3/4 லிட்டர் தண்ணி நான் சேர்க்குறேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மற்ற பயிரை விட தட்டைப்பயிரில் கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. குக்கர் மூடி போட்டுட்டு அதோட வெயிட்டையும் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பதமாக வெந்து வந்துடும். தட்டைப்பயிறு சீக்கிரம் நமக்கு வெந்துடும். பாருங்கள், அந்த பூண்டு தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தட்டைப்பயிறு முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஊற வச்சுட்டு வேக வைங்க, ரொம்ப நல்லது. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அதே குக்கர்லேயே கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம பொறுமையாக இதை வதக்கி அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். வெங்காயம் ஒரு லைட்டாக வதங்கினோன்னே ஒரு 4 தக்காளி இது கூட சேர்த்துருக்குறேன். புளி நம்ம இது கூட சேர்க்க மாட்டோம், அதனால் 4 தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு வதக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அவ்வளோதான் இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலா. இதையும் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். காயோட அளவு உங்களோடது தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தட்டைப்பயிறு நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிறு, பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கூடவே தேவையான அளவு தண்ணி, இந்த கிரேவியை உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அல்லது தண்ணி மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு உப்பு நான் போட்டுட்டேன். கரெக்டாக ஒரே விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக போட்டுருங்க. ஒரு விசில் விட்டுட்டு அந்த ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் அந்த முருங்கைக்காலாம். அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தேங்காய். பெரிய சைஸ் தேங்காய் இருந்தால் ஒரு 1/4 மூடி போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் தயாராகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தட்டைப்பயிறு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.